ஹாய் விவர்ஸ், பாரதிராஜாவின் மறைவு அனைவரையும் சோகத்தை ஆழ்த்தியிருக்கிறது. இன்று மாலை அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெறுகிறது. முதலமைச்சர் விஜய் உள்ளிட்டோர் எல்லாரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார்கள். இந்நிலையில் பாரதிராஜாவின் உடன் பிறந்த சகோதரி தனது அண்ணன் குறித்து பேசியிருப்பது உருக வைத்திருக்கிறது. இயக்குனர் எம் பாரதிராஜாவின் மகன் கடந்த வருடம் உயிரிழந்தார். மகன் இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாத பாரதிராஜா மனதளவில் சோர்ந்து போனார். மேலும் வயோதிக காரணமாக அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மாத கணக்கில் அங்கே இருந்த அவரை தாதிகா உள்ளிட்டோர் நேரில் சென்று சந்தித்து வந்தார்கள். எப்படியும் அவர் மீண்டு வந்து விடுவார் என்று எல்லோரும் நினைத்தார்கள். அவர்கள் நினைத்தபடி கொஞ்சம் அவரது உடல்நிலையும் தேறியது. உடனே மருத்துவமனையில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீட்டில் இருந்தபடியே சிகிச்சை தொடர்ந்தது. சூழல் இப்படி இருக்க இன்று அதிகாலை மீண்டும் உடல்குறைவு குன்றி உயிர் பிரிந்துவிட்டது. அவருக்கு வயது 84 ஆகும். இயக்குநருமே உயிரிழப்பு ஒட்டுமொத்த திரையுலகையும் சோகத்தை ஆழ்த்தியது. அவரது உயிரிழப்பை கேள்விப்பட்டு திரைப்பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். முதலமைச்சர் விஜய் வீட்டுக்கு அருகில் பாரதிராஜாவின் வீடு இருக்கிறது. விஷயத்தை கேள்விப்பட்டு உடனே அவர் நேரில் சென்று மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அவரது உடலுக்கு அரசு மரியாதை செலுத்த வேண்டும் என்று இயக்குனர் வசந்த பாலன் கோரிக்கை வைத்திருக்கிறார். இன்று அவர் மாலை இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தேடி அள்ளிநகரத்தில் இருக்கும் பாரதிராஜாவின் உடன் பிறந்த தங்கை தனியார் ஊடகத்திற்கு உருக்கத்தோடு பேசினார். அப்பொழுது அவர், பாரதிராஜா எனக்கு உடன் பிறந்த அண்ணன், அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னார்கள். நேரில் சென்று பார்க்கலாம் என்று இருந்தேன். ஆனால் இறந்து விட்டார். என் மீது மிகப்பெரிய பிரியம் இருப்பார். நேரில் பார்த்தால் உடனே கட்டி அணைத்துக் கொள்வார். மனோஜ் இறந்தபோது அவரை நான் நேரில் சென்று பார்த்தது. அதற்கு பிறகு பார்க்கவில்லை. நானும் போகவில்லை, அவரும் வரவில்லை. 2 பெண் பிள்ளைகளை விட்டுவிட்டு மனோஜ் போனதனாலே அண்ணன் மனதை விட்டுவிட்டார். அவர் ஊருக்கு வந்து விட்டால் இங்கே சைட்டி என்ற பகுதியில் பெரிய வீடு இருக்கிறது. அங்கே கிளம்பி போய் பார்த்து பேசிவிட்டு வருவோம். ரொம்ப பிரியமாக இருப்பார். அவர் இன்னும் கொஞ்ச நாட்கள் இருப்பார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் உயிர் பிரிந்து விட்டது. என் பெயர் பாரதி, சின்ன அண்ணன் பெயர் ஜெயராஜ். அதனால் அவர் பாரதிராஜா என்று பெயர் வைத்துக் கொண்டார். அவரை நாங்கள் பால்பாண்டி என்று கூப்பிடுவோம் என்று அழுதபடி சொன்னார். இந்நிலையில் அவருக்கு இறுதி மரியாதை சென்னையில் நடைபெறுவதா இல்லது அவர் சொந்த ஊரில் எழுத கேள்வியில் பலரும் எழுந்தது. அவரது மகன் மனோஜ் பாரதிராஜாவுக்கு சென்னையிலே இறுதி மரியாதை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று இரவு 9 மணிக்கு சென்னையில் இருந்து அவருடன் தேனிக்கு கொண்டு செல்லப்படும் என்று, நாளை தேனியில் 3 மணிக்கு இறுதிச் சடங்கு நடைபெறும் என்றும் பாடலாசிரியரும் பாரதிராஜாவின் நெருங்கிய நண்பருமான வைரமுத்து தெரிவித்துள்ளார். மேலும் மத்தளகுண்டு அருகே கொடைக்கானல் செல்லும் பாதையில் உள்ள அவரது சொந்த நிலத்தில் நாளை பிற்பகல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது என்று வைரமுத்து தெரிவித்தார். மேலும் பாரதிராஜா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், பாரதிராஜா இழப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவருடைய பிடிச்ச படங்களை மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.